தமிழகத்தில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் கவனம் பெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயரின் கணவர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டதை அடுத்து மேயர் மற்றும் மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் இதனை கண்டித்து அதிமுக சார்பில் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாவேகாவும் அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பை நடத்தி ஆளும் திமுகவை விமர்சித்து வருகிறது. இந்த சூழலில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருவதால் ஆளும் திமுகவுக்கு ஒருவித நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக சார்பில் தொடர்ந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அன்புமணி பாமக தலைமையில் பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக நீதியை காப்பாற்ற சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் முன்பு அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாமக கூட்டத்தில் பங்கேற்க பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுக தாவேகா பங்கேற்கவில்லை. பாஜக சார்பில் கருநாகராஜன், புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தி, கொங்கு இளைஞர் பேரவையின் தனியரசு, அமமுகவின் செந்தமிழன், நாம் தமிழர் கட்சி, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழகத்தின் பிரதான கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் தாவேகா ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாமக அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு போராட்டத்தில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார். அதேபோல தாவேகா நிர்வாகிகள் கே.ஏ. செங்கோட்டையனை சந்தித்தும் கே. பாலு அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றால் அது கூட்டணிக்கு அச்சாரமாக அமையும் என்றும் கருதப்படுகிறது. பாஜக அமமுக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இருப்பது கூட்டணிக்கான அச்சாரமாக அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது.